டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தூக்கம் இது நிறைய பேருக்கு அதிகமா வர்றது பிரச்சனை, நிறைய பேருக்கு வராம இருக்கிறது பிரச்சனை. பகல் நேரங்கள்ல நீங்க எவ்வளவு வேணா பிஸியா இருக்கலாம், 1000 பேரோடு தினமும் போராடி போராடி சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா ராத்திரி நேரத்துல, யாருமே இல்லாத ஒரு நேரத்துல, யாருமே பேசக்கூட இல்லாத ஒரு நேரத்துல நீங்க தூங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை விட மோசமான விஷயங்கள் ஏதாவது இருக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தூக்கமின்மை தான். சிலர் வருகின்ற தூக்கத்தை துளைத்து இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறத பார்க்கிறோம். சிலர் தூக்கமே வராமல் சிரமப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர், சார் பகல்ல நல்லா தூக்கம் வருது சார், ராத்திரியில தூக்கமே இல்லை சார், இது ஒரு வார்த்தை சொல்றதை பார்க்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட்டு போய் படுத்த உடனே குழந்தை மாதிரி தூங்கிறேன் சார், ஆனா நடுவுல ஒரு 11:30 மணிக்கு 1க்கு போறதுக்காக எழுந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் 1% கூட வரதில்லை சார். காலையில 3 மணி 4 மணிக்கு கண்கள் சொருகி சொருகி தெரியாமல் தூங்கினாதான் சார் உண்டு. அதுவரையில எனக்கு தூக்கம் என்னை பாடாய் படுத்துது, தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறது பார்க்கணும். படுத்த உடனே குழந்தை மாதிரி தூங்க 5 டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். நம்பர் 1, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. பொதுவாகவே நீங்கள்லாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில எழுந்து நல்லா நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் எடுத்து சூடு செய்து கழுத்திலிருந்து கால் வரை நன்றாக பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை சூடு பண்ணி தலையெல்லாம் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்கிற நீர்ல சீயக்காயை போட்டு நல்லா அரைத்து அரைத்து தேய்த்து உடல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அழுக்கு கழிவு எல்லாம் போற மாதிரி குளிச்சு அப்புறம் 1க்கு போனீங்கன்னா அப்படியே மஞ்சளா உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெளியில போய் மதிய நேரத்துல நல்ல ஒரு அசைவ உணவை சாப்பிட்டு அப்படி படுத்து தூங்குனா வாழ்க்கையில அதை விட பெரிய சொர்க்கம் என்னடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உடல் நல்லா சொல்ற பேச்சை கேட்கறத பார்க்க முடியும். ஆனா துரதிர்ஷ்டவசமாக பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வம், வேலை 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 என்று உடலை வருத்தி நாம் செய்யக்கூடிய வேலையால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை கண்டுகொள்ளாத இருக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு 40 வயது 50 வயதுல நம்மை பாடாய் படுத்துகிறத பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை மாற்றி, குறிப்பாக உடல் சூடை குறைக்க, ஆழ்ந்த தூக்கத்தை நீங்கள் பெறுவதற்கு முதல் மருந்து எது தெரியுமா? எண்ணெய் தேய்த்து குளிப்பது தான். இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கமின்மை நோயோடு அவதிப்படுறீங்களோ, இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுங்க, சூடு பண்ணுங்க, தலைக்கு வைக்காதீங்க, கழுத்தில் இருந்து உடல் வரை ஃபுல்லா பூசுங்க, ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க, அப்புறம் நல்லா சூடா இளஞ்சூடான தண்ணீர்ல குளிங்க. நல்ல உணவு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணீர் குடிக்காம போய் கொஞ்சம் படுங்க. ஒரு அரை மணி நேரத்துல தூங்க ஆரம்பிப்பீங்க. திருப்பி யாராவது காலையில தட்டி எழுப்புனாதான் தெரியும் நமக்கு அவ்வளவு நன்றாக நாம் தூங்கி இருக்கிறோம். இன்னும் சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்னீங்கன்னு இதை செஞ்சுட்டு படுக்கையிலேயே 1க்கு போயிட்டேன் சார், 1க்கு போறதே தெரியாத அளவுக்கு நான் தூங்கியிருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் தான். 2வது, இன்றைக்கு வயிறு முட்டை சாப்பிடுவதே தூக்கத்தை கொண்டு வருங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்னைக்கு தூக்கமின்மை சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் அவங்க வயிறு முட்டை சாப்பிடுவது கிடையாது. 2 இட்லி 1 சப்பாத்தி, இல்லைன்னா ராத்திரியில வெறும் பழங்கள். இன்னும் சில பெண்களை பார்க்கிறேன், சாப்பிட்ற ஹேபிட்டே இல்லாம சுத்திட்டு இருக்கிறத பார்க்கிறேன். அப்ப இது சார்ந்த பிரச்சனைகளோடு ஒருவர் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் நல்லா சாப்பிடாம இருக்கிறது தான். நிறைய சாப்பிட்டாலும் தூக்கம் வராது, வயிறு நிரம்ப சாப்பிடலனாலும் தூக்கம் வராது. ஸோ தூக்கம் வரணும் அப்படின்னா முதல்ல நல்லா சாப்பிடணும். குறிப்பா இரவு நேரங்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளையும் நீங்க ஒரு 9:30 மணிக்கு தூங்குகின்ற ஒரு பழக்கம் வைத்திருக்கீங்கன்னா குறைந்தது 7 மணிக்கெல்லாம் இரவு உணவை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பழக்கமும் உங்களால் வைத்துக் கொள்ள முடியும்னா
இரவு நீங்க படுக்கைக்கு போகும்போது உங்களுடைய வயிற்றில் உணவு இல்லாமல் வயிறு காலியாக இருக்கக்கூடிய, பாரமற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். சோ தூக்கத்திற்கு மிகப்பெரிய மருந்து நன்றாக சாப்பிடுவதும் கூடத்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, தூக்கம் நன்றாக வரணும்னா முதல்ல இருட்டு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நம்ம பார்க்கிறோம் விதவிதமான ஒளிகளும். இன்றைக்கு காலையில் எழுந்து வானத்தில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை நீங்க பார்த்த பிறகு உங்களால் தூங்க முடியாது. என்னதான் தூக்கம் இல்ல, காலையில லேட்டா எழுந்துக்கிற ஹேபிட் இருக்கேன், உருள்றேன் பெறல்றேன்னு என்ன வேணா நீங்க பண்ணுங்க, நீங்க எழுந்து அந்த லைட்டை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால ஆழ்ந்து தூங்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்ன நடக்குது, நீங்க வச்சிருக்க எல்லா மொபைல் போனும் டிவியும் ப்ளூரேன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நீல நிற கதிர்வீச்சுகளை தான் வெளியிடுறத பார்க்குறோம். அப்ப நீங்க 10 மணி வரலாம் மொபைலை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு 11 மணிக்கு எனக்கு கண்ணை மூடனா தூக்கம் வரல அப்படின்னா எப்படி வரும்? இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, ஒரு காலத்தில் இந்த நைட் லேம்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நைட் லேம்ப்ஸ் எல்லாமே வித்தியாசமான அமைப்பை கொண்டதாக இருந்தது. அதை போட்டாலே ஒரு டல் லைட்டு தான் இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி வகை சார்ந்த கெமிக்கல் சார்ந்த விளக்குகள் நிறைய வந்த பிறகு அந்த விளக்குகள் அனைத்துமே நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடியதாக மாறிவிட்டது இல்லையா? அதனால கொஞ்சம் கவனத்தோட இரவு தூங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை தவிர்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. அதே போல உங்க அறையில நீல நிற விளக்குகள் இருக்கும்னா அதை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. சிகப்பு நிற விளக்குகளும் மஞ்சள் நிற விளக்குகளும் பச்சை நிற விளக்குகளும் ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு வரக்கூடியது. இந்த விளக்குகளை மாற்றுங்க. இந்த மொபைல் போன் மற்ற விஷயங்களை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க, குறைத்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நான்காவது, சத்தம். அன்றைக்கெல்லாம் நமக்கெல்லாம் சத்தமில்லாத ஒரு பூமி எங்க இருக்குன்னு நம்ம தேடணும். யாரோ ஒரு கவிஞர் எழுதினானே, அந்த மாதிரி யுத்தம் இல்லாத பூமி மாதிரி சத்தம் இல்லாத பூமி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் கொடுமையா இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நல்லா ரோட்ல போற இடத்துல மருத்துவமனை பகுதி, இங்கே ஹாரன் செய்யாதீர்கள் அப்படின்னு எழுதியிருக்க இடத்துலதான் நம்மால் வேகமா போய் பாம்னு ஒரு ஹாரனை கொடுப்பாங்க. அப்ப அந்த ஒலி சார்ந்த விஷயங்கள் நம்ம காதுகள்ல போயிட்டே இருக்கும்போது, காதும் ஒரு புலனுறுப்பு தானே, அது தொடர்ந்து தூண்டப்படும் போது நம்முடைய மனது எப்படி அமைதியாக இருக்கும்? அதுவும் நமக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஸோ காது சார்ந்த சிரமங்கள், ஒலி சார்ந்த சிரமங்கள் சிரமத்தை உருவாக்கும். ஆன் த அதர் ஹேண்ட், மூலாதார சக்கரத்திற்கு கொடுக்கக்கூடிய மந்திரங்களும் மணிபூரக சக்கரத்திற்கு கொடுக்கக்கூடிய மந்திரங்களும் ஆக்ஞா சக்கரம் சஹஸ்ரஹார சக்கரத்துக்கு இருக்கக்கூடிய அதிர்வெண்களோடு கூடிய மந்திரங்களும் இன்றைக்கு தூக்கத்தை வரவழைக்க மிகச்சிறந்த மருந்துகள். ரொம்பலாம் இந்த மந்திரம் என்னன்னு மெனக்கடவே வேணாம், யூடியூப்ல போடுங்க. மூலாதார சக்கர மந்த்ரா ஃபார் ஸ்லீப்னு போடுங்க. 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் செஞ்சுக்குங்க. எப்ப உங்களுக்கு தூக்கம் வரலன்னு நினைக்கிறீங்களோ இந்த மந்திரங்களை ஆன் பண்ணீங்கன்னா அது ஒரு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு அதிர்வெண்ணோடு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த அதிர்வெண் தொடர்ந்து உங்களுக்கு உள்ளே ஊடுருவி செல்லும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு தானாகவே உங்களுடைய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் உங்களால் தூங்க முடிவதை நாம் பார்க்க முடியும். இது மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கு ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த அதிர்வெண்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை முறை தூக்க நோய்க்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். 5வது, இதெல்லாம் கரெக்டு, பட் ஸ்டில் என்னால தூங்க முடியல அப்படின்னா முதல்ல ஒரு மருத்துவரை பார்த்து தூக்கமின்மை நோயோடு நீங்கள் அவதிப்படுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கம் குறைவாக இருப்பது வேறு, ஆழ்ந்த தூக்கமின்றி இருப்பது வேறு, தடைப்பற்ற தூக்கத்தோடு போராடி கொண்டிருப்பது வேறு. இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு தூக்கமின்மை நோய்ங்கிறது வேறு அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நம்ம இருக்கிறத பார்க்கணும். சிலர்லாம் இன்றைக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆனால் கூட தூக்கமின்மை நோயோடு போராடும் போது வழக்கமாக கொடுக்கக்கூடிய தூக்க மாத்திரைகள் கூட 1% கூட அவர்களை தூங்க விடாமல் கஷ்டப்படுத்துவதை பார்க்கணும். ஐவியில நேரடியா ரத்தத்தில் செலுத்தக்கூடிய ஊசிகளை போட்டு அவர்களை 1 நாட்கள் 2 நாட்கள் தொடர்ந்து தூங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் கூட இருக்கிறத பார்க்கணும். அப்ப நமக்கு தூக்கமின்மை நோய் இருக்குன்னா அந்த தூக்கமின்மை நோய்க்கான முறையான
ஆயுர்வேத தமிழ் மருத்துவ சிகிச்சையை நாம் எடுத்துக்கொண்டால் கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு போராடுவது அல்லது நமக்கு இருப்பது தூக்க குறைபாடா, தூக்க குறைவா, அல்லது தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய உடலியல் காரணங்களால் ஏதேனும் இருக்கிறதாங்கிற புரிதல் தேவை. நீங்க சொல்றதெல்லாம் சரி சார், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, சிம்பிள் ரெமெடி சொல்லுங்க. மானசா மாத்திரைகள் வெரி எஃபெக்டிவ், வெரி சிம்பிள். ஆழ்ந்த தூக்கத்தோடு பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரக்கூடிய பெரிய மருந்து எதுனா மானசா தான். நீங்க தூங்கலைன்னா என்ன ஆகும்? படபடப்பு வரும். ராத்திரி 11 மணிக்கு எழுந்துப்போம், ஐயோ எனக்கு ஏதோ பெரிய படபடப்போட நோய் வருது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, உடனே டாக்டர் கிட்ட ஓடுவோம். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பெரிய பில்லோட சொல்லுவாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்பாரு. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் அப்புறம் எனக்கு இப்படியாச்சு? தூக்கமின்மை இந்த நோயை கொண்டு வருது. அப்ப தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை அல்லது ஆன்டி டிப்ரெசன்ட் சார்ந்த மாத்திரைகளை கொடுத்துருவாங்க. அதோட போராடணும், இல்லை அதை நிறுத்தத்துக்கு போராடணும். அப்ப என்ன பண்ணலாம்? மானசா மாத்திரைகள். இரவு உணவுக்கு முன்பு 2 மாத்திரைகள் சாப்பிட்டா போதும். பாசிட்டிவ் தாட்ஸ், ஆழ்ந்த உறக்கம், எதிர்மறையற்ற ஒரு தூக்கம், எல்லாத்துக்கும் மேல தூங்கி எழுந்திருக்கும் போது ஆக்டிவா இருக்கக்கூடிய மனநிலையை கொண்டு வருவதை பார்க்க முடியும். மானசா மாத்திரைகள் 2 at bed time சாப்பிடுங்க, பெரிய அளவுல மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பின்னு எல்லாருமே இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு போராடுகிறோம். நாங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது 8:30 மணிக்கு இரவு உணவு முடித்து 9:30 மணிக்கு எங்க மொத்த தெருவிலே 2 தெருநாய் 2 பேய் தவிர யாருமே இருக்க மாட்டோம். இன்றைக்கெல்லாம் 8:30 மணிக்கு நான் சாலை வழியா போறேன், என்னோட வீடை போய் நான் அடையறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரமாக இருந்த நிலை மாறி தூக்கத்திற்காக மருந்துகளை தேடக்கூடிய கலாச்சாரமாக நாம் மாறி போனதுதான் இன்றைக்கு சர்க்கரை நோயிலிருந்து புற்றுநோய் வரை நமக்கு ஏற்படுவதற்கான காரணம். அதனால தூக்கமும் நம்ம ஆரோக்கியத்திற்கான அருமருந்து அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய இயற்கை முறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க, அல்லது மானசா மாத்திரைகளை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் சொன்ன 5 விஷயத்த ஏதேனும் 1, 2, 3 உங்களால் என்ன பயன்படுத்த முடியுமோ பின்பற்றி, அதன் பிறகு இந்த தூக்கம் வருவதற்கான வழிமுறை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமா பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.